பெண் காவலர் ஒருவர் டிஜிபியிடம் காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் குறித்து அளித்த பாலியல் புகாரின் தொடர்ந்து தற்பொழுது மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான உத்தரவு தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். கொடுக்கப்பட்ட புகாரின் பின்னணி என்ன, தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையோட சாராம்சம் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவுல வடக்கு மண்டல துணை ஆணையராக பணியாற்றி வந்தவர் ஏற்கனவே மகேஷ்குமார். இவர் பதவி உயர்வு பெற்று தற்போது வடக்கு மண்டல இணை ஆணையராக போக்குவரத்து பிரிவுல காவல்துறையில பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில இம்மீது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பெண் காவலர் ஒருவர் பாலியல் புகார் ஒன்றை அளித்துள்ளார். குறிப்பாக மகேஷ்குமார் அவர்கள் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக டிஜிபி அலுவலகத்துல டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் ஒரு புகாரை கொடுத்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக இந்த காவல்துறையில இருக்கக்கூடிய, அதாவது டிஜிபி சீமா அகர்வால் தலைமையிலான விசாகா கமிட்டி இந்த பாலியல் புகார் தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட நிலையில இந்த பாலியல் தொல்லை அளித்தது முகாந்திரம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை உடனடியாக மகேஷ்குமாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். மேலும் தொடர்ச்சியாக துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது ஐபிஎஸ் மகேஷ்குமார் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இது தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான அறிக்கையும் தமிழக அரசிடம் அந்த சீமா கமிட்டி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே சிறப்பு டிஜிபி மற்றும் ஐஜி ஒருவர் இந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை வழக்குல ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில தற்போது மேலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த பாலியல் தொல்லை விவகாரத்துல சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சாலமன், உங்கள் தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.